எதையும் துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் எந்த மாதிரி பலன்கள் பெறப்போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானம் சொல்லப்படுது. கடகராசிக்காரங்களோட அதிபதியாக சொல்லப்படுறது சந்திர பகவான் தான். பஞ்சபூதங்களில் நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக கருதப்படுது. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4 பாகம், பூசம், ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா பார்க்கப்படுறாங்க. கடகராசிக்காரங்க இயல்பாகவே மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் அதே கூடவே அதிக கடவுள் பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட பேச்சில் உறுதி இருக்கும். எப்போதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க. கடகத்தோட வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக இருந்தாலும் படிப்படியாக தன்னோட உழைப்பால் அதிக லட்சியங்களோட அதிக உயர்த்த அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிபதி சந்திரனா கூடவே இருக்கிறதால தாய் மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். தெய்வத்துக்கு நிகரா தாயை வணங்குவாங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா 3 months கம்ப்ளீட்டா பெட்ல தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். சோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி. கடகத்தோட ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதால தாய் மேல அதிகம் பாசம் வச்சிருக்கிறதோட கடகத்தோட வீட்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறதால எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்களால முதல் இடத்தை பிடிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பிறந்த இடத்த விட்டு நீண்ட தூரம் எங்கே குடியிருக்கிறீங்களோ அங்கே தான் மேன்மைங்கிறது கிடைக்கும். பொதுவாக உங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு நிலம், வீடு, வாகனங்கிற வசதி வாய்ப்பு எப்போதுமே நிரந்தரமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சப்படைஞ்சிருக்கிறதால பேச்சால மற்றவங்களை வசதி செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருந்திருக்குது. கடகராசிக்காரங்களுக்கும் நல்ல கற்பனை திறன் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இந்த மாதிரி குணங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த மாதங்களில் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். கடமையை கண்ணாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாராலையும் நேசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பதற்றத்தை குறைச்சிக்கொள்றது தான் இந்த மாதத்தில் நல்லது. இந்த மாதத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் தடைபட்டு இருக்கும். எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த மாதங்களில் அது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நல்லா இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் பல வகையில் இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் கூட பல விதங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைங்கிறது மனசில் இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த இடையூறுங்கிறது குறையும். கடித போக்குவரத்து மூலமாக கூட அனுகூலங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதே மாதிரி தொழில் விருத்தி அடைகிறதோட ஆதாயங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் திருப்தியான மனநிலைமையோடு தான் இருப்பீங்க. பணவரத்து இருக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரம் இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு அப்பப்போ ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சிங்கிறது நீடிச்சு தான் இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறது கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அதனால் மனமகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு தெளிவுங்கிறது உண்டாகும். பல பாடங்களை கற்றுத்தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைப்போகுது. அதே மாதிரி பண வரத்துங்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதத்தில் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க அனைத்து விதமான நிலையிலும் சரி நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கம் மூலமாக கூட உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயம், அனுகூலமான விஷயம்லாம் நடக்க போகுது. மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை இந்த மாதங்கிறது அதிக அற்புதமான விஷயங்களை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக மாணவர்களாக இருக்கிறவங்களுடைய ஆதரவுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாத உடைகளுக்கு இந்த மாதத்தில் காரிய அனுகூலங்கிறது கிடைக்கும். மனசில் இது வரைக்குமே பல விதமான விஷயங்களால் மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எதையுமே ஆராய்ஞ்சி அதுக்கு பின்னாடி அதில் ஈடுபடக்கூடிய மனநலம்ங்கிறது உங்களுக்கு உண்டாகும். பல படிப்படைகளை தந்து என் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தணுங்கிற ஆற்றல் எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரிய அனுகூலங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவு ஏற்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல புதிய வாடிக்கையாளர்கள், அதே மாதிரி புதிய நபர்களோட அறிமுகம், இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்கும். அதே மாதிரி லாபங்கிறது இந்த மாசத்துல இருக்குது. பாக்கிகள் கூட பழைய விஷயங்கள்ல வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா அலுவலக பணிகளால டென்ஷன் அப்பப்ப ஏற்படும். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால உதவிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கட்டடக்கலை மாதிரி சார்ந்திருக்கக்கூடிய தொழிலை செய்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல நன்மைங்கிறது அதிகமாக இருக்குது. உடலை பற்றின தவறான எண்ணங்கிறது உங்கள் மனசில் தோன்றும். அதாவது உடலில் தேவையில்லாத நோய் இருக்கிற மாதிரியான பிரம்ம தோன்றி வரையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள்ங்கிறது இந்த மாதம் ஏற்படலாம். ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சுப காரியங்கள் ரொம்ப ஈஸியாக கூடி வரக்கூடிய காலம். விலகி நின்ற உறவு கூட சரியான நேரத்தில் கை கொடுப்பாங்க. புதிய வீட்டுக்கு போகிறத பற்றி முடிவெடுப்பீங்க. பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறது இந்த மாசத்துல நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். மனசுல உற்சாகம் பிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது நிலவும். இடையிடையே சின்ன சின்ன சலிப்பு சங்கடம் இது எல்லாமே ஏற்பட்டு மறையும். அதே மாதிரி நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அபிராமி அந்தாதி சொல்லிட்டு வரதும், அம்மனை வழிபட்டு வரதும் பல வகையில உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் அமையும். அதே மாதிரி வீட்டுல பஞ்சமுக விளக்கு ஏற்றிட்டு வருது ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. மேலும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக தனம், அதே மாதிரி குடும்ப உறவு விஷயங்களில் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஏற்பட போகுது. புது முயற்சி ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம். குடும்பத்தில் இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு காண்பீங்க. குடும்ப உறுப்பினருக்கிடையே சுமூகமான நல்லிணக்க உறவுங்கிறது இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நினைக்கலாம். உங்கள் மனசில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகளோட வாழ்வில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். சொத்து தாய் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க. புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது, இது மாதிரியான விஷயங்களை செய்வீங்க. தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய, அதாவது தூரதேச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். தந்தையோட அப்பப்போ கருத்து வேறுபாடுங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையலாம். உடன் பிறந்தவங்களால அதே மாதிரி அவங்களுடைய உறவில் சில நாட்களில் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் சிறப்பான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாக தான் இருக்குது. இது வரைக்குமே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கும். எந்த அளவுக்கு புரிஞ்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க. உறவுகளோட ஒற்றுமைங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியங்கிறது படிப்படியாக சீராகும். குடும்ப உறுப்பினர்களோட உறவுலையும் ஒற்றுமைங்கிறது ஏற்படும். அதே மாதிரி காதலர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய துணையோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை இருக்குனாலுமே பரஸ்பர ஒற்றுமைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை செயல் ஒத்திசைப்பு இது எல்லாமே மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த மாதங்களை ஏற்படுத்தும். நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் வரவேற்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய நிதி நிலைமை இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலமாக, அதாவது பல தொழில்கள் மூலமாக வருமானங்கிறது கிடைக்கும். இரண்டாவது வருமானம், அதாவது கூடுதல் வருமானம்னு அதை சொல்லுவாங்க. உபரி வருமானங்கிறது இந்த மாதங்களில் நீங்கள் பெறலாம். அதை நீங்கள் சேமித்து வைக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் தந்தை உறவினர்கள் மூலமாக ஆதாயங்கிறது கிடைக்கும். செலவு கூட உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலமாக ஆதாயங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஊக வணிகங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமான வரவு படிப்படியாக அதிகரிக்கும். சொத்துக்களை வாங்குறது விற்கிறது இது மூலமாக கூட ஆதாயங்கிறது கிடைக்கலாம். கடகராசிக்காரங்களுடைய நிதி மேம்பாட்டில் அதிர்ஷ்டம் யோகம் இது எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏனுமே உங்களுடைய தந்தை உடன்பிறப்புகள் மூலமாக அவங்களுடைய உடல்நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். தொழிலில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையும். அதே மாதிரி உங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலையும் சரி பல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீங்க. அதே மாதிரி நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இந்த மாதம் ஏற்படும். பதட்டம் அழுத்தம் இது வரைக்குமே சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இது எல்லாமே இன்னும் குறையும். உத்தியோகம் தொழில் மூலமாக கூட நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் நல்ல பண வரவை எதிர்பார்க்க முடியும். உத்தியோகத்தில் அதே மாதிரி சக பணியாளர்களோடையும் சரி நீங்கள் ஆதரவாக செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சில எதிர்ப்புகள் வருங்கிறதால இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கை இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் பார்க்குறப்ப உடல் ஆரோக்கியம் முந்தைய நிலையில விட படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். மனைவி குழந்தைகளோட ஆரோக்கியம் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கால் தசைகளில் பிடிப்பு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியமான விஷயமா மாற்றிக்கங்க. அதே மாதிரி முந்தைய இருந்த உடல்நல பிரச்சனையை விட இது எப்போவோ பரவாயில்ல. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏதுவாக தான் இருக்கும்.
கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சந்திரனை பார்க்குற போதெல்லாம் வணங்குங்க. அதே மாதிரி அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற நெமிலி பாலா சுந்தரியை தொடர்ந்து வணங்கிட்டு வரதும் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே சிறப்பான பலனை பெற முடியும். நன்றி நண்பர்களே.